அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கலந்து ஆலோசிப்போம் யூடியூப் வழியாக உங்களிடம் கலந்து உரையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஈது தொழுகையினுடைய நேரங்கள் பற்றியும் அது எங்கே நடக்குதுங்கிறப்பட்ட செய்தியை பற்றியும் மிஸ்கினுடைய தலைவர் டாக்டர் முனீர் அகமது அவர்கள் இப்பொழுது உங்களிடம் ஒரு 2 நிமிஷம் உரையாடுவாங்க. இன்ஷா அல்லாஹ் அதை கேட்டு இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி காலையில் நடக்கக்கூடிய ஈது தொழுகைக்கு எல்லோரும் சகோதர சகோதரிகள் ஃபேமிலியோட குடும்பத்தோடு கலந்து கொள்ளும்படி உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். மஜ்லிஸ் யா சுன்னா குவைத் சார்பாக ரமதானுடைய நிகழ்ச்சிகள் சிறப்பான முறையில் நடைபெற்று முடிஞ்சு இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் ஈதுல் ஃபித்ருடைய சிறப்பு நிகழ்ச்சிக்கான எல்லா ஏற்பாடுகளும் தயாராக அவையில் இருக்கக்கூடிய நாதில் மாக்கீன் குவைத் டிசேபிள் கிளப் உள்ளரங்கத்தில் சிறப்பான ஏற்பாடுகள் வழக்கம் போல் செய்யப்பட்டிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஈத் தொழுகை நம்ம அறிவிப்பு செய்யப்பட்டபடி இன்ஷா அல்லாஹ் 5:30 மணிக்கு தக்பீர் ஆரம்பிக்கப்பட்டு இன்ஷா அல்லாஹ் 6 மணி அளவில் தொழுகை நடத்தப்படும். இன்ஷா அல்லாஹ் குவைத் பகுதியில் ஹவலியில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்லாமல் இன்ஷா அல்லாஹ் பல இடங்கள்லேருந்தும் பல வாரியான குடும்பத்தோடு பல மக்கள் சிறப்பிக்கும்படி தொழுகை நடத்த ஏதுவாக பெண்களுக்கு தனியாக சிறப்பு ஏற்பாடும், அதே போல் வாகனம் நிறுத்துவதற்கான விசாலமான ஒரு பார்க்கிங் மற்றும் மிகச்சிறந்த வாலண்டியர்ஸ் ஃபோர்ஸ் அல்ஹம்துலில்லாஹ் தன்னார்வ தொண்டர்களுடைய படைகளும் தயாராக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். மிஸ்க்கு கடந்த 30 நாட்களாக இரவு பகல் பாராக தன்னலமற்று உழைத்த அல்ஹம்துலில்லாஹ் அந்த களப்பணியாளர்கள் அவர்களுக்கான கௌரவிப்பும், அதே போல் உலமாக்களுக்கு, அதே போல் நாதியுடைய பணியாளர்களுக்கு, அதேபடி வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினருக்கு அனைவருக்கும் கௌரவிப்பு நிகழ்ச்சியும் இன்ஷா அல்லாஹ் ஈதுடைய நிகழ்ச்சிக்கு பிறகு நடைபெறும். அனைவரும் கலந்து சிறப்பிக்கும்படி மிஸ்கின் நிர்வாகத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.